வெல்கம் பேக் ராயல் டெய்ரி யூடியூப் சேனல். ஸோ இஸ்ரோவுடைய மெடிக்கல் ஆஃபீஸர் எஸ்டி என்ற ஒரு போஸ்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த மெடிக்கல் ஆஃபீஸர் எஸ்டி என்ற போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து டைரக்ட் ரெக்யூப்மெண்ட்டாகவும் இருக்குது, ப்ளஸ் இன்டர்வியூ பேஸ்டு ரெக்யூப்மெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ இது வந்து சப்ஜெக்ட் டு அவைலபிலிட்டி பொறுத்து இவங்க வந்து இதை கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மெடிக்கல் ஆஃபீஸர் எஸ்டின்ற போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களுக்கு வந்து பே லெவல் வந்து 10 வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா, பே லெவல் 10 வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சில நேரங்களில் வந்து பே லெவல் லெவல் கூட உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா, அதாவது அரௌண்ட் 60,000 உங்களுக்கு வந்து 2 லேக் வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, ஸோ இதை வந்து 2 கேட்டகரியாக நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எம்பிபிஎஸ் மட்டும் முடிச்சிருக்கீங்க ப்ளஸ் 2 இயர்ஸ் டிப்ளமா முடிச்சிருக்கேன்னா இதுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த 3 கேட்டகரி ஒரு எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்டர்வியூ பேஸில் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆவீங்க. அதே வந்து எம்பிபிஎஸ் ப்ளஸ் எம்டி ப்ளஸ் எம்எஸ் இது மட்டும் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டைரக்ட் ரெக்யூப்மெண்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி ஆகிடுவீங்க. சரிங்களா, ஸோ ஆக்சுவலி என்னென்னா இந்த 2 மெத்தட் தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் ப்ளஸ் எம்டி எம்எஸ் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டைரக்ட் குவாலிஃபிகேஷனும், இல்லை எம்பிபிஎஸ் ப்ளஸ் டிப்ளமா முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூவில் நீங்கள் வந்து எடுப்பாங்க. சரிங்களா, இதுதான் 2 கேட்டகரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது படிச்சிருக்கணும், ப்ளஸ் வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். சரிங்களா, இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் ப்ளஸ் டிப்ளமோ. ஓகே, டிப்ளமோ வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும், ப்ளஸ் வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சரிங்களா, ஸோ 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த ரிலவெண்ட் ஃபீல்டில். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஆக்சுவலாக என்னென்னா நம்ம ஆக்சுவலாக என்ன பார்த்துருந்தோமோ அதே தான். சரிங்களா, எம்எஸ் எம்டி படித்தா நீங்கள் டைரக்ட் ரெக்யூப்மெண்ட். ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை உங்களுக்கு நோ ஏஜ் லிமிட். சரிங்களா, நோ ஏஜ் லிமிட் ப்ளஸ் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ வந்து பேஸாக வந்து உங்களுடைய அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஸோ கெரியர் ப்ராப்பர்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பே லெவல் 16 வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க லாஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுவீங்க. சரிங்களா, இல்லைனா ஹெட் ஆஃப் த சீஃப் ஆஃபீஸராக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, மெடிக்கல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுவீங்க. ப்ளஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு மெரிட் இருக்குது, ப்ரொமோஷன்ஸ் இருக்குது, அலவன்ஸ் இருக்குது, ஸ்கீம்ஸ் இருக்குது, சப்ஜெக்ட் டு சாட்டிஸ்ஃபை த யுவர் பர்ஃபார்மன்ஸ் இன் த நேச்சர் ஆஃப் த டியூட்டி இன் மெடிக்கல் ஆஃபீஸர் எஸ்டி. ஓகேங்களா, இந்த போஸ்ட்டில் நீங்கள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்களோ அதை பற்றி உங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் அடுத்தடுத்து இருந்துகிட்டே இருக்கும். சரி, நீங்கள் வந்து நம்ம சேனலுடைய ரா அண்ட் ரியல் கண்டென்ட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட்லாம் செக் பண்ணி பாருங்கள். நம்ம இஸ்ரோ, டிஆர்டிஓ, கேட் இது பண்ணுற எக்ஸாம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிளாஸஸும் நம்ம வந்து ரெகுலராக கொண்டு போயிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு மோர் தென் டவுட்டுக்கு வந்து கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.